தேவன் அவர்களின் சின்னஞ்சிறு கதை. அன்று ரயில்வே ஸ்டேஷன்ல ஏகப்பட்ட கூட்டம். டிக்கெட் கொடுக்கும் இடத்துல எள்ளு போட்டா எள்ளு விழாது. டிக்கெட் கொடுத்து கொண்டிருந்த பொன்னுசாமி பிள்ளைக்கு திக்கு முக்காடி போய்விட்டது. இந்த சமயத்துல டிக்கெட் வாங்கி கொண்டு போன ஒரு பயணி பொன்னுசாமி பிள்ளை கொடுத்த சில்லறை பணத்தை எண்ணி பார்த்தார். ஒரு தடவைக்கு 2 தடவை எண்ணி பார்த்தார். கூட்டத்தை விலக்கி கொண்டு ஜன்னலாண்ட நெருங்கினாள். சார், நீங்க இப்பொழுது கொடுத்த சில்லறை என்று ஆரம்பித்தார். இவர் பேசி முடிப்பதற்குள்ள பொன்னுசாமி பிள்ளை முகத்தில் எள்ளும் கொள்ளும் வெடிக்க, அதெல்லாம் இப்போது ஒன்றும் கவனிக்க முடியாது, முதலியே சொல்வதற்கு என்ன என்று கத்தினார். இங்கே கூட்டம் அதிகமாக இருந்ததால எண்ணி பார்க்க முடியவில்லை. வெளியே போனதும் தான் எண்ணி பார்த்தேன். அதெல்லாம் எனக்கு தெரியாது. வழியில நிற்காத. நான் உன்னோட வாதாடுவதற்கு வேலை இல்லை. இது இன்னும் எத்தனையோ பேருக்கு டிக்கெட் கொடுத்தாக வேண்டும். இல்லையாவது நொல்லையாவது அதெல்லாம் முடியாது. போ, அப்பால போ. இதற்குள் முன்னும் பின்னும் கூட்டம் நெருக்கி தள்ள ஆரம்பித்தது. யார் நகரு நகரு என்று சத்தம் போட ஆரம்பித்து விட்டார்கள். என்ன இது, நான் சொல்வதற்குள் கோபித்துக் கொள்கிறீர்களே. நான் கும்பகோணத்துக்கு ஒரு டிக்கெட் வாங்கினேனா என்றார் பயணி. இது என்னையா, பெரிய கழுத்தறுப்பா போய்விட்டது. கூடவோ குறைச்சலோ அதெல்லாம் உடனுக்குடன் அப்பவே சொன்னாதான் ஒப்புக்கொள்ள முடியும். இப்ப சில்லறை அதிகமா கொடுத்து விட்டேன் என்று நான் சொன்னா ஒப்புக்கொள்வீரா? அததான் நான் சொல்ல வந்தேன். நீங்க தவறி போய் 5 ரூபாய் நோட்டு கொடுக்கறதுக்கு பதிலா 10 ரூபாய் நோட்டு கொடுத்து விட்டீர்கள் என்றார்.